ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸ். இத்தனை வருஷம் கழிச்சும் நான் அந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சிருக்கேன். வச்சிருக்கேன்றதே எனக்கு ஞாபகம் இல்லை. எங்க அம்மா இதெல்லாம் வேணுமா வேணாமான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்பயே சரி அதை அப்படியே ஒரு வீடியோவா கேப்சர் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட புக்ஸ் தெரிகிறதா? இந்த புக்ஸ் எல்லாம் ஏதோ கெமிஸ்ட்ரியில ஏதோ ஈக்குவேஷன்ஸா இருக்கு. இதெல்லாம் நான் எப்படி படிச்சேன்னு கூட தெரியல. இது எனக்கு இந்த புக்ஸை பார்க்குறதே என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, என்னோட ஸ்கூல் ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. லைக் நாங்கள் 12th படிக்கிறப்ப இந்த 5:30 ஒரு 6:30 வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் வைப்பாங்க. அப்போ படிக்க மாட்டோம். அந்த மண்ணு தரையில உட்கார வச்சிருவாங்க. அங்க உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு மேல மண்ணில் இருக்கிற கல்லை தூக்கி போட்டு விளையாடிட்டு செம்ம பண்ணா இருக்கும். இப்படிதான் போயிட்டு இருக்கோம். இது பத்தாததுக்கு டியூஷனா அழைச்சிட்டு கிடப்போம். ஸ்கூல் டேஸ்ல பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு கஷ்டமான தருணம் அப்படின்னா, இந்த படம் நம்ம ரெக்கார்ட் நோட்ல வரைகிறப்ப எல்லாருக்குமே இது ரொம்பவே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நம்ம வரைகிறதுக்குள்ள நிறைய ரப்பர் வாங்கியிருப்போம், நிறைய பென்சில் வாங்கியிருப்போம். ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமான படம். இதை பக்கத்து வீட்டாக்கா எய்த்த வீட்டாக்காக்கெல்லாம் கொடுத்து வரைஞ்ச காலங்கள்லாம் உண்டு. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நம்ம வரைகிறதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு நல்ல மெமரிஸ். இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தா போயிட்டு இருக்கிறதுனால நான் இந்த வீடியோவோட கண்டினியூஷனை பார்ட் 2ல சொல்றேன் மக்களே. ஓகே மக்களே, பார்ட் 2ல பார்க்கலாம். பாய்.